குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.3ல 6th சம் பார்க்க போகிறோம். சம் பார்த்தீங்கன்னா, இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் rupees 3,375 becomes rupees 4,096? எத்தனை வருஷம் கழிச்சு 3,375 ரூபாங்கிறது 4,096 ரூபான்னு மாறும்னு கேட்டிருக்கான். அட்டு 13.1/3% per annum. சரிங்களா? if the rate interest is compounded half yearly, அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா compounded half yearly கொடுத்துட்டான். சரிங்களா? இப்போ சொல்யூஷன் எழுதிக்கிங்க. சொல்யூஷன் பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 3375. அது கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 4096ன்ட்டான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான்னா 13.1/3% per annum கொடுத்துட்டான். இதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 13ஐயும் 3 என்ன பண்ணுறீங்க, அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோ, இதோட அதை கூட்டிக்கோ. அப்போ என்ன வரும்னா 40/3% per annum வந்துருக்குங்களா? இப்போ காம்பவுண்டட் ஹாஃப் ஏலிங் கொடுத்துட்டான். அப்போ ஆரோட வேல்யூ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஹாஃப் ஏலிங்கும் போது பாதியால் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ 40/3 டோட்டலாக டிவைட் பை 2 போட்டிங்கன்னா கேன்சல் ஆச்சுன்னா 20/3. சரிங்களா? அப்போ ஆரோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னா 20/3% எதுக்குன்னா ஹாஃப் ஏலிக்கு. ஓகேங்களா? இப்போ ஹாஃப் ஏலிக்கு அப்படிங்கும் போது அதோட ஃபார்முலா என்ன சார்னு வரும்னு பார்த்தீங்கன்னா, A = P இன்ட்டு ப்ராக்கெட்டில் 1+R/100 பவரில் 2 ஓகேங்களா? இது ஃபார்முலா. இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. காம்பவுண்டட் ஹாஃப் ஏலினா இதுக்கு ஃபார்முலா. சரிங்களா? இப்போ அமௌண்ட் நம்ம எவ்வளோ கிடைச்சிருக்குதுங்கிறான்? 4096 ஈக்குவல் பிரின்சிபல் என்ன கிடைக்குங்கிறான்? நம்ம அப்ளை பண்ண அமௌண்ட் எவ்வளோ? 3375. ப்ராக்கெட்டில் 1+R வேல்யூ தான் இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 20/3 போட்டிருக்கோமா? அப்போ 20/3 டிவைடட் பை 100 பவரில் 2n அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு என்ன தான் வேணும், எத்தனை வருஷத்துலன்னு கேட்டிருக்காங்க, அதனால் என்ன நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 4096 டிவைடட் பை 3375 இந்த வேல்யூ அப்படியே என்ன பண்ணுற, ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது கீழே வரும்போது ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆகுது. ஓகேங்களா? ஈக்குவல் டு இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1+20/3 × 100. ஓகேங்களா? ப்ராக்கெட் போட்டு பவரில் 2n போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1+ இதை ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். இதையும் கேன்சல் பண்ணால் 20 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். இது என்ன வரும்? இது 5 டைம்ஸ் வருங்களா? 20 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 5 டைம்ஸ். இது 1 ஆகிடுமா? அப்போ என்ன வரும்னா 1/15 பவரில் என்ன சார் வருது அப்படின்னா 2n. சரிங்களா? இப்போ இதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கொடுத்துருக்கான். எது கொடுத்துருக்கான்? இந்த வேல்யூ கொடுத்துருக்கானா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே 4096/3375 போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை எல்சிஎம் எடுங்க. இப்போ என்ன வரும்? இது போச்சுன்னா 16/15 பவரில் 2n. இங்கே 4096/3375. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கியூபிக் ரூட் எடுக்கிறோம். ஆன் போத் சைடு, 2 சைடு எடுக்கிறோம். கியூபிக் ரூட் ஆன் போத் சைட்ஸ், 2 சைடு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, cubic root of 4096 divided by cubic root of 3375 equal to இங்கே என்ன வரும் அப்படின்னா 16/15. இங்கே ஆல்ரெடி என்ன இருக்கு? 2n இருக்குங்களா? டிவைட் பை 3. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா 16/15 ஈக்குவல் டு 16/15 பவரில் 2n/3. ஓகேங்களா? இப்போ 2n/3 ஈக்குவல் டு 1. அப்போ n ஈக்குவல் டு என்ன வரும்? 3/2. அதாவது இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா 1.5 இயர்ஸ். இல்லைன்னா இது எப்படி எழுதலாம்னா 1.5
இயர்ஸ்னு எழுதலாம். ஓகேங்களா?